ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவீந்த். இப்போ மார்க்கெட்டில் அண்டர் 30,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் கன்ஃபியூஷன், ஸ்னாப்ட்ராகன் 870 எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, அதை வாங்கலாமா இல்லை Dimensity 8200 இப்போ லேட்டஸ்ட்டாக IQoo Neo 7 வந்திருக்கு, இதை வாங்கலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுற மாதிரி இப்போ மார்க்கெட்டில் ஸ்னாப்ட்ராகன் 870 இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய Realme GT Neo 3T கூட இதே செக்மெண்ட்டில் Dimensity 8200 இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய IQoo Neo 7 நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட், எது பவர்ஃபுல், எது கேமிங்க்கு நல்லா இருக்கும், வீடியோவில் போயிட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் வரும்போது உங்ககிட்டயே விட்டுறேன். ரெண்டு மொபைலுடைய லுக்கையும் சைட் பை சைட் ஷோ பண்றேன், நீங்களே பாருங்க. மற்றபடி ரெண்டு மொபைலுமே மெட்டீரியல் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க IQoo ரெண்டு கலர் ஆப்ஷன் பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற கலர் ஆப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. 193 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.58 mm திக்னஸோட அவைலபிளா இருக்கு. அதுவே Realme இங்க பிளாக், ஒயிட், yellow அப்படின்ற மாதிரினா மூணு கலர் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த மொபைல் 194 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.6 mm திக்னஸோட அவைலபிளா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வெயிட் அண்ட் திக்னஸ்லாம் ஈக்குவல் தான். கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு வேரி ஆகுது. அண்ட் லுக் கொஞ்சம் ரெண்டு மொபைலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு லுக் வைஸ் எது பிடிச்சிருக்கு, எந்த கலர் ஆப்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். எனக்கு பர்சனலி Realme உடைய அந்த செக்குடு டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து டிஸ்பிளேக்கு வந்தோம்னா ரெண்டு மொபைலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சைஸ் மட்டும் தான் வித்தியாசம். IQoo Neo 7 பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் இருக்கு. Realme பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சஸ்க்கான சைஸில் இருக்கு. மற்றபடி ரெண்டு மொபைலுமே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1300 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+க்கான சர்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட் ரெண்டுத்துலையுமே கிடையாது. அண்ட் ரெண்டுத்துலையுமே டிஸ்பிளேக்கான ப்ரொடெக்ஷன் என்ன கிளாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிளியரா கொடுக்கல. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே சைஸ் மட்டும் தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே நெக் டு நெக் ஒரே மாதிரியான டிஸ்பிளே தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லையும் இருக்கு. ஸோ டிஸ்பிளே பேஸ் பண்ணி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ரெண்டுத்துல எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே பேட்டரி பக்கம் வந்தோம்னா பேட்டரி கெப்பாசிட்டியில வித்தியாசம் இல்லை. ரெண்டு மொபைலுமே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங்ல மட்டும் தான் வித்தியாசம். IQoo Neo 7 பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் Realme GT Neo 3T 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் வித்தியாசம். அதனால IQoo Neo 7 Realme GT Neo 3T விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிக்கும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா IQoo Neo 7 100% சார்ஜ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 25-30 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். பட் அதுவே Realme GT Neo 3T 35 நிமிஷம் கிட்ட 100% சார்ஜ் ஆக டைம் எடுத்துக்கும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே IQoo Neo 7 நீங்கள் Dimensity 8200 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புது 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த சிப்செட்டை பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3.1 GHz வரைக்கும் இந்த சிப்செட் கிளாக் ஸ்பீட் புஷ் பண்ணி கொடுக்கும். அதுவே Realme GT Neo 3T Snapdragon 870 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 7 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய 3.2 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் புஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை இங்கே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதில் Snapdragon 870 பற்றி நம்ம எல்லாருக்கும் நிறையவே தெரியும். ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிட்டாங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஆப்டிமைசேஷன் லெவலில் ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்டிமைசேஷனோட இருக்கக்கூடிய ஒரு ப்ராசரும் கூட. அதனால பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸும் பெருசா இந்த சிப்ஸோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்ல இல்ல அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் வந்த நியூஸா நம்ம எல்லாருக்கும் இருக்கு. பட் அதுவே Dimensity 8200 பாத்தீங்கன்னா இது இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ப்ராசர். பட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே Antutu ஸ்கோர் எல்லாம் வச்சு பார்க்கும்போது Snapdragon 870 விட பல மடங்கு இன்னும் நல்ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இது 4 nm சைஸ்ல பவர் எஃபிஷியன்டான சிப்ஸை நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றதுனால கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா Snapdragon 870 விட பெட்டரா இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. பட் எந்த அளவுக்கு இந்த சிப்செட் அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி எடுத்துட்டு வராங்க அப்படின்றத பொறுத்து தான் இதனுடைய ரியல் டைம் அண்ட் லாங் டர்ம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். பட் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது நமக்கு தெரிய வரும். அதனால அதை நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது Snapdragon 870 விட Dimensity 8200 ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர், இன்னும் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர். ஸோ கேமிங் சென்ட்ரிக்கா ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா Snapdragon 870 விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் Dimensity 8200 கிடைக்கும். அண்ட் Snapdragon 870 மார்க்கெட்ல ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட் தான் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கங்க. மற்றபடி இங்க 5G பேண்ட் ரெண்டுத்துலயுமே 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் ரெண்டுத்துலயுமே LPDDR5 UFS 3.1 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் காமனாவே கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா ப்ளூடூத் வெர்ஷன் மட்டும் IQoo Neo 7 வெர்ஷன் 5.3 இருக்கும். பட் Realme GT Neo 3T ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 ரன் ஆகும். மற்றபடி வைஃபை கனெக்டிவிட்டி எல்லாம் ரெண்டுத்துலயுமே ஈக்குவல் தான். ரெண்டுத்துலயுமே எக்ஸாக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட் தான் வைப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்காக IQoo Neo
Neo 7ல 2396 mm2க்கான வேப்பர் சேம்பருக்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி பிளஸ் 3D கிராஃபைட் ஷீட்டிங்கோட இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவே Realmeல பார்த்தீங்கன்னா 4129 mm2க்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்கான வேப்பர் சேம்பருக்கான ஒரு கூலிங் 8 லேயருக்கான வேப்பர் சேம்பருக்கான கூலிங் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா பக்கம் வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ரியர் கேமரா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் தான். பட் அதில் IQoo Neo 7 பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா சாம்சங் உடைய ஐசோசெல் GW3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது கூட சப்போர்ட்டிவ்க்கு 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான 2 சப்போர்ட்டிவ் கேமரா இங்கே பின் பக்கம் இருக்கு. அண்ட் Realme GT Neo 3Tல இங்கேயும் 3 கேமரா பிரைமரி இதுலையுமே 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான். பட் ஆனால் இந்த பிரைமரி கேமரால ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கிடையாது. அண்ட் என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த டீடைலும் இல்ல. பட் இது போக சப்போர்ட்டிவ் கேமரா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமராவா பார்க்கும்போது இங்க கண்டிப்பா IQoo Neo 7 பிரைமரி கேமரா உங்களுக்கு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் IQoo ஆப்டிமைசேஷனும் ரொம்பவே நல்லா இருக்கும் எப்பவுமே. அதனால கண்டிப்பா கேமரா அப்படின்னு வரும்போது அந்த பிரைமரி கேமரா தான் மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இங்க IQoo Neo 7 உங்களுக்கு பெஸ்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரியர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் நீங்க அதிகமாக எடுப்பீங்க, கொஞ்சம் பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல இங்க Realme கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா இங்க இருக்கு. பட் IQooல உங்களுக்கு அல்ட்ரா வைடுக்கான கேமராவே கிடையாது. மற்றபடி ரெண்டுத்துலயுமே பேக் கேமரா யூஸ் பண்ணி 4K 60 fpsல நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அப்படியே முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரெண்டுத்துலயுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fpsல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டுடைய செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸுமே கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த செக்மெண்ட்டுக்கு ஏத்த ஒரு நல்ல செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மொபைலுமே கொடுக்கும். பட் ஒவ்வொரு பிராண்டுடைய அந்த ஆப்டிமைசேஷனை பேஸ் பண்ணி அந்த கலர் கலெக்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு IQoo Realme அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி ரெண்டு மொபைலுமே செல்ஃபி கேமரா கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கலர்ஃபுல்லான இமேஜஸ் கொடுக்கக்கூடிய ஆப்டிமைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்ட் தான். அதனால செல்ஃபி கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு செல்ஃபி கேமரா தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் ரியர் கேமரான்னு வரும்போது IQoo லீட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ரியர் கேமரா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா IQoo போங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுவே அதர் ஃபீச்சர்ஸ்னு போனோம்னா இங்கே இந்த ரெண்டு மொபைல்லையுமே காமனாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான செட்டப் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோடு இருக்குது. பட் IQoo Neo 7ல உங்களுக்கு ஆடடா IR பிளாஸ்டர் இங்கே கிடைக்கும். பட் Realmeல உங்களுக்கு IR பிளாஸ்டர் இருக்காது. அதே மாதிரி IQoo Android 13க்கான லேட்டஸ்டான OSோட ஃபன் டச் OS 13ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகும். பட் Realme Android 12 கீழே Realme UI 3.0க்கு கிடைங்க ரன் ஆகும். ஃபைனலி இப்போ ப்ரைஸிங் அப்படின்னு வந்தோம்னா நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் செக் பண்ண ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுடைய பேஸ் வேரியண்ட்டும் எக்ஸாக்டாக ஒரே ப்ரைஸ் செக்மெண்ட். ஆக்சுவலி IQoo Neo 7 பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டாக 8GB 128GB வேரியண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த வேரியண்ட் 30,000 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 12 + 256GB வேரியண்ட்டை 34,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Realme GT Neo 3T பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் வேரியண்ட் 6GB RAM 128GB வேரியண்ட் இந்த வேரியண்ட்டை 30,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு கரண்ட்லி செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக 8 + 128GB வேரியண்ட் 32,000 ரூபாய்க்கும் 8 + 256GB வேரியண்ட் 34,000 ரூபாய்க்கும் இப்போதைக்கு Realme GT Neo 3T செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இதே Realme GT Neo 3T உடைய அந்த பேஸ் வேரியண்ட் 6GB 128GB அந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கே செல் பண்ணாங்க. நம்ம சேனல்ல கூட அதை பத்தின ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். 25,000 ரூபாய்க்கு பெஸ்டான ஸ்மார்ட் போன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது Realme GT Neo 3T உடைய பிரைசிங் கான்ஸ்டன்டா இருக்கிறதுல அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 30,000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி அவங்க செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால பிரைசிங் மேபி கம்மியாக கூட ஆகலாம். பின்னாடி ஃபியூச்சர்ல 25,000 ரூபாய்க்கு கூட அந்த பேஸ் வேரியண்ட் அவங்க செல் பண்ணலாம். அப்படி 25,000 ரூபாய்க்கு அந்த ஸ்மார்ட் போனுடைய பேஸ் வேரியண்ட் கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் அப்போ நீங்க Realme GT Neo 3T ட்ரை பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். 25,000 ரூபாய்க்கு அந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓகே, அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன். பட் அதே சமயம் உங்களுக்கு இப்போ செல் பண்ணக்கூடிய அந்த 30,000 ரூபாய்க்கு இந்த Realme GT Neo 3T ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த செக்மெண்ட்டுக்கு Realme GT Neo 3T ஒர்த் கிடையாது. இதுக்கு நீங்க IQoo Neo 7க்கு போயிடலாம். கண்டிப்பா இது Realme GT Neo 3T விட ஒர்த்தபிளான ஸ்மார்ட் போன் தான். அதுவும் அந்த 30,000 ரூபாய்க்கு 8GB 128GB வேரியண்ட் IQoo கொடுக்குறாங்க. பட் Realme பார்த்தீங்கன்னா 6GB RAM வேரியண்ட் தான் கொடுக்குறாங்க. அங்கேயே டிராபேக் ஆயிடுச்சு. இது போக உள்ள இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுமே டிஸ்பிளே ரெண்டுத்துலயுமே சேமா இருக்கு. அதர்வைஸ் மற்ற ஃபீச்சர் எல்லாமே IQooல கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது கண்டிப்பா இப்போ இந்த 30,000 ரூபாய் செக்மெண்ட் அப்படின்னு வரும்போது நீங்க Realme வாங்குறதுக்கு பதில் கண்டிப்பா IQoo போயிடுங்க. IQoo தான் பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இல்ல ஒருவேளை உங்களுக்கு 25,000 ரூபாய் மாதிரியான பிரைசிங்க்கு Realme நெக்ஸ்ட் ஆஃபர்ல ஃபியூச்சர்ல கிடைக்குது அப்படின்னா அப்போ வேணும்னா நீங்க Realme கன்சிடர் பண்ணுங்க. அப்போவுமே உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வேணும், கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்போவுமே நீங்க IQoo போங்க. 25க்கு இன்னொரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா IQoo அதை விட கொஞ்சம் பெஸ்டான ஸ்மார்ட் போனா கண்டிப்பா இங்க கிடைக்குது.